தம்பி எதுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க பேர்ல வந்து என்ன டைட்டில் வச்சா படம் ஹிட் ஆகுன்றதை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் சொல்றேன். அருமையான ஜாதகம் தம்பி, இது சூப்பரான ஜாதகம். உங்க ஜாதகத்தின் படி கா கி கூ இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்க படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகும் தம்பி. கா கி கூ உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இந்த காளி, இந்த கூலி, இந்த கபாலி, இப்படிலாம் டைட்டில் வச்சீங்கன்னா அந்த படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகும் தம்பி. அடுத்து யாரு தம்பி? இந்த ஜாதகத்தின் படி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து மிருக சீரிஸ் நட்சத்திரம் தம்பி. மிருக பேரை கொண்ட ஒரு டைட்டிலே வைக்கக்கூடாது. எப்படி சொல்றேன்னா வந்து உதாரணத்துக்கு ஒரு குருவி, சுறா, புலி, இப்படி எந்த ஒரு மிருகத்தின் பேரை அடிப்படையாக கொண்டு டைட்டில் வச்சாலும் அந்த படம் ஓடாது தம்பி. ஓடாது. தாண்டி வேற என்ன டைட்டில் வச்சாலும் ஒரு படம் ஹிட் ஆகும் தம்பி. ஐயோ, இவரு ஜாதகத்தை படி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரே ஒரு டேரக்டர் இருக்கா தம்பி. தாண்டி ஒரு வேற யாராவது ஒரு டேரக்டர் கிட்ட போனாரு அப்படின்னா அவர் படம் ஹிட் ஆயிடும் தம்பி. அந்த ஒரே ஒரு டேரக்டர் தான் கடந்த ஒரு 9 வருஷமா பிடிச்சிட்டு இருக்காரு. தாண்டி ஏதாவது ஒரு குழந்தை கிட்ட ஷார்ட் பிலிம் எடு அப்படின்னு போன கொடுத்து எடுக்க சொன்னாலே ஒரு ஹிட் ஆயிடுவார் தம்பி. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது. அது போக இவரு படம் பேர்லாம் இவருக்கு சொல்லவே தேவையில்ல. வீல டைட்டில் வைக்கிறது நிறுத்தினா படம் ஓடினு தம்பி. இவரு வந்து மச்சக்கண்ணி பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆனவர் தம்பி. என்னதான் ஒரு மச்சக்கண்ணி பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆயிருந்தாலுமே பிச்சைக்காரனா நடிக்கணும்னு இவர் வாழ்க்கையில இருக்கு தம்பி. இவர் வாழ்க்கையில இருக்கு. என்னைக்கு ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறாரோ அன்னைக்குதான் தம்பி ஒரு டாப்ல வருவாரு. வேற ஏதாவது ஜாதகம் எடுத்துட்டு வாங்க, நான் ஒன்னும் சொல்றேன்.